இந்நேர வந்தனங்கள் தரம் 13 2021 ஆண்டு காப்போதா உயர்தர பரீட்சையில் தோற்ற உள்ள மாணவர்களுக்கான தரம் 13 2021 ஆண்டு தோற்ற உள்ள மாணவர்களுக்கானது அலகு 8 இருந்து எடுக்கப்பட்ட பகுதி. அதாவது இந்த நடந்து கொண்டிருக்கின்ற தவணைக்கு உரிய பகுதி. பொதுமக்கள் தொடர்பு மற்றும் நிகழ்வு முகாமைத்துவம். இந்த பொதுமக்கள் தொடர்பு மற்றும் நிகழ்வு முகாமைத்துவம் என்பது மிக முக்கியமான மீடியா ஸ்டடிஸ் என்ற ஒன்று நீங்கள் நிறைவு செய்து பல்கலைக்கழக மட்டங்களில் நீங்கள் நிறைவு செய்து உங்களுக்குரிய அப்பாயின்மெண்ட்ஸ் காத்திருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் வடிவம் தான் இந்த பொதுமக்கள் தொடர்பு மற்றும் நிகழ்வு முகாமைத்துவம் என்கிற விஷயம். அந்த பேஸில் இருந்து அதை நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸில் போய் அது ஒரு பெரிய சாப்டராக படிக்கிற விஷயத்தை அந்த பேஸை அட்வான்ஸ் சிலபஸில் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பொதுமக்கள், அதாவது பொதுமக்கள் தொடர்பு மற்றும் நிகழ்வு முகாமைத்துவம். இந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்க போற அம்சங்கள் என்னென்ன, இந்த விடயத்துக்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் பார்க்க போறோம். ஒன்று, பொதுசன தொடர்பு என்பது என்ன, பொதுசன தொடர்பு என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, அந்த விஷயங்கள் ஒன்று பார்க்கிறோம். குறித்துக் கொள்ளலாம். முதலாவது பார்க்க போறது பொதுசன தொடர்பு என்பது பற்றிய விஷயங்கள். இரண்டாவது பார்க்க போற விஷயம் பொதுமக்கள், பப்ளிக்ஸ். அதாவது பொதுமக்கள் என்றால் யார், யாரை நாங்கள் பொதுமக்கள் என்பது பொதுசன தொடர்பு மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஆளணி வர்க்கம் பொதுமக்கள். அப்ப பொதுமக்கள் என்பது யார், பொதுமக்கள் பற்றி பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் தொடர்பு. இங்கு தொடர்பு என்பது, தொடர்பு என்பது சாதாரணமாக நாங்கள் பல்வேறு கோணங்களில் பார்க்கிற வழக்கம் இருக்குது. இங்கு தொடர்பு என்பது என்ன, அடுத்த மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், இந்த பொதுசன தொடர்பு என்கின்ற தேவை குடும்ப அலகுகளிலிருந்து எவ்வாறு நாடளாவிய ரீதியில் அரசியல் வட்டங்கள், வியாபார முகாமைத்துவங்களில் பரவிய போக்கு என்ற விஷயம் பார்த்த பிறகு அடுத்தது இந்த பொதுமக்கள் தொடர்பு சம்பந்தமான ஒரு வரலாற்று குறிப்பு. இதுதான் இன்றைய செஷன்ல நாங்கள் பார்க்க போற விஷயம். ஒன்று, பொதுசன தொடர்பு என்பது என்ன, இரண்டாவது பொதுமக்கள் என்பது என்ன, மூன்றாவது தொடர்பு என்கின்ற ஒகாபினுடைய அந்த சொல்லினுடைய சொற்பதத்தினுடைய அர்த்தம் இங்கே என்ன, இங்கே தொடர்பு என்பது பல வடிவங்களில் பல குணங்களில் பார்க்கப்படுற விஷயம். இங்கு என்ன, அட்வான்ஸ்டு சிலபஸ் என்பது கவனமாக நிதானமாக கையாள வேண்டிய ஒன்று. ஆசிரியர் கைநூல் எண்ணக்கருக்களுக்கு அப்பால் செல்லப்படுற விஷயம் அல்ல. விடைத்தாள் வினா கட்டமைப்பின் அடிப்படையில் விடைத்தாள் விடை அளிக்கப்படுகின்ற பொழுது அவுட் ஆஃப் சிலபஸுக்கு போகக்கூடாது. கட்டுரை டைப் என்றால் நீங்கள் வேறு வேறு எண்ணக்கருக்களுக்கு போற விஷயம் அல்ல. அந்த அடிப்படையில் இங்கு தொடர்பு என்பது என்ன, குடும்ப தொடர்பு சமூகம் என்கின்ற கட்டமைப்பினூடாக எவ்வாறு வரலாற்று ரீதியான அந்த பொதுசன தொடர்பு என்ற எண்ணக்கரு பரிமாறியது என்கின்ற விடயங்களை பற்றி இங்கு பார்க்க வேண்டும். முதலாவது, நாங்கள் இந்த பொதுசன தொடர்பு என்கின்றது என்ன, பொதுசன தொடர்பு என்பது 8வது அறிவு 8.0 என்கின்ற தேர்ச்சியாகும் 8.1 தேர்ச்சி மட்டங்களாக பொதுமக்கள் தொடர்பு, அதன் ஆரம்பம்
அதன் முக்கியத்துவம் மற்றும் அவசியத்தை பரிசீலனை செய்கின்ற விடயங்கள் இங்கு நோக்கப்படுகிறது. இது 4 பாடங்களை குறித்துடையது. அதை இந்த வீடியோ கிளிப்ஸ் கூடாக நாங்கள் எப்படி சுருக்கலாம், ஆனால் விடையதான மாறாமல் சுருக்கலாம் என்ற எண்ணக்கருவில் தொகுக்கப்பட்ட விஷயம். பொதுசன தொடர்பு என்பது என்ன? பொதுசன தொடர்பு, அதாவது பொதுசன தொடர்பின் ஆரம்பம், முக்கியத்துவம், அவசியம் போன்றவற்றை பரிசீலிக்கின்ற கட்டமைப்பில் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் சார்ந்த பொதுமக்கள் மத்தியில் நற்பெயர்கள், நல்ல அபிப்பிராயங்களை சம்பாதிப்பதற்காக அந்த நிறுவனம் சார்ந்த ரீதியில் ஒரு எண்ணக்கரு படிமத்தை நல்லதாக உருவாக்குகின்ற ஒரு தொடர்பு கட்டமைப்பே பொதுசன தொடர்பு என்று நாங்கள் பார்க்கிறோம். நிதானமாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு சமூகங்களும் இந்த சமூகத்தில் வாழுகின்ற நாங்கள், இந்த சமூகத்தை மையப்படுத்தி வாழுகின்ற நாங்கள், எங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் சமூகத்துக்கு சென்றடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற கட்டமைப்பில் இருக்கின்ற முகாமைத்துவங்கள், எங்களுடைய அவுட்புட் எல்லாம் சமூகம் சார்ந்த ரீதியில் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்தில் நற்பெயரை சம்பாதிக்க வேண்டும், நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிக்க வேண்டும், நல்ல நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற தேவைப்பாடுகள் இருக்கின்றது. அந்த தேவைப்பாடுகளை நிறைவு செய்கின்ற ஒரு தொடர்பு தான் இங்கு பொதுசன தொடர்பு என்ற எண்ணக்கருவை நாங்கள் பார்க்கிறோம். இதில் பாருங்கள், இங்க வரைவிலக்கணப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த எண்ணக்கருவில இருந்து நாங்கள் மாறக்கூடாது. பொதுசன தொடர்பு என்பது நற்பெயர் ஒன்றை அல்லது நல்ல தோற்றத்தை, அது சம்பந்தமான ஒரு நல்ல தோற்றத்தை உருவாக்குகின்ற நபர்களின் கருத்துக்கள் மற்றும் நடத்தைகளில் தாக்கம் செலுத்துதல் என எளிமையாக வரையறை செய்யலாம். இந்த டெபினிஷன்ஸ் மாறக்கூடாது. அந்த எண்ணக்கரு அந்த விடையளிக்கின்ற பொழுது அந்த டெபினிஷன்ஸ் மாறக்கூடாது. நிதானமாக அதை கவனிக்க வேண்டும். பொதுசன தொடர்பு என்பது நற்பெயர் ஒன்றை அல்லது நல்ல தோற்றத்தை உருவாக்குவதற்காக நபர்களின் கருத்துக்கள் மற்றும் நடத்தைகளில் தாக்கம் செலுத்துதல் என எளிமையாக வரையறைப்படுத்தலாம். இது பொதுசன தொடர்பு என்பது என்ன என்ற கன்செப்ட். இது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில, சாதாரண வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் எங்களுடைய பர்சனாலிட்டிய எப்படி இந்த சமூகம், யார் இவர், ரமணன், முகுந்தன் என்று சொன்ன உடனேயே முகுந்தனை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் என்ன எண்ணக்கருக்களை உருவாக்குகின்றார்கள் என்பது அவருடைய நடத்தை, அவருடைய ஆளுமை கூடத்தில் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது ஒன்றை பற்றிய ஒரு எண்ணக்கரு படிமத்தை உருவாக்குகின்ற ஒரு தொடர்பு பொதுசன தொடர்பு. அந்த பணி பொதுசன தொடர்பில் ஈடுபடுகின்ற அந்த நிறுவன ஆளணிக்கு உரித்துரியது. அந்த ஆளணியின் நியமனம் இந்த தொடர்பாடல் ஊடக கற்கை பட்டதாரி நியமனத்துக்கூடாகத்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான ஆய்வை தொடர்பாடல் ஊடக கற்கை மாணவர்கள் இருந்து அறிந்து தெரிந்து இருக்க வேண்டும். அடுத்த விஷயம் நாங்கள் இதை பார்க்கிறோம். பொதுமக்கள் பொதுசன தொடர்பு என்ற எண்ணக்கருவை யார் மேல பரிமாற்றம் அடைய செய்வது? பொதுமக்கள் மேல பரிமாற்றம் அடைய செய்வது. அப்ப பொதுமக்கள் மேல பரிமாற்றம் அடைய செய்வது, பொதுமக்கள் என்பவர்கள் யார்? எதில் பொதுமக்கள்? பொதுமக்கள் என்ற எண்ணக்கருவை பொதுமைப்படுத்தி எப்படி பார்க்க முடியும் என்ற கட்டமைப்புக்குள்ள வர வேண்டும். ஆகவே பொதுமக்கள் என்பதற்கு என்ன வரைவிலக்கணம்? இங்க ஒரே மாதிரியான பொதுவான தமிழ் மக்கள் என்றால் தமிழ் மக்களுடைய தமிழர் பண்பாட்டுக்குரிய ஒரு பொதுவுடைமை அம்சங்கள், பண்பாட்டு கோலங்கள் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறது. அது மாதிரி அந்த
ஒரு 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 நிறுவனம் சார்ந்த பொதுமக்கள், ஒரு நிறுவனம் வெளியீடு சார்ந்த அணி என்கின்ற பொழுது அது ஒரே மாதிரியான அணியாக இருக்கும். ஒரு கல்விக்கூட நிறுவனம் சார்ந்த வெளியீடு என்றால் கல்வியல் ரீதியான எதிர்பார்ப்புகளை உள்வாங்க தயாராக இருக்கின்ற ஒரு பொதுசன அம்சமாக இருக்கு. பொதுமக்கள் கூட்டமாக இருக்கு. ஒரு வியாபார முகாமைத்துவம் சார்ந்த பொதுமக்கள் கூட்டம் என்றால் அது சம்பந்தமான ஒரு நெறிமுறையோடு கூடியவர்களாக இருப்பார்கள். பல்கலைக்கழக மட்டங்கள் மானியம் கூட அறிவியல் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பை அங்கே இருக்கு. அப்ப ஒரு துறை சார்ந்த ரீதியில் பொதுமக்கள் என்பது அத்துறை சார்ந்த ஒரே மாதிரியான, இதான் கவனிக்கப்பட வேண்டியது, ஒரே மாதிரியான மற்றும் பொது தேவையுடைய சமூகம் ஒன்றை, ஒரே மாதிரியான பொது தேவையுடைய சமூகம் ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்யும் நபர்கள், பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்கள், அவர்கள் தான் பொதுமக்கள். ஒரே மாதிரியான ஒரே தேவையுடைய சமூக தேவையுடைய மக்கள் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் அந்த துறை சார்ந்த பொதுமக்கள் அழைக்கப்படுகிறது. இதுல கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மாணவர்களுடைய பரீட்சையின் வினாத்தாளை நாங்கள் திருத்துகின்ற பொழுது ஒரு சிறிய எண்ணக்கருவை மாத்திரம் மேல்வாரியாக விளக்கிவிட்டு அதை மேலோட்டமாக விளைவிக்கின்ற தன்மை இருக்கின்றது. அப்படி நாங்கள் அந்த மாணவர்களுடைய விடைத்தாளை பரீட்சிக்கின்ற பொழுது அங்கு தரப்பட்ட ஸ்கீமுக்கு அமைவாக அவர்களுடைய விடயதானங்கள் இருக்கார். பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார்கள், ஆனால் விடயதானங்கள் இருக்கார். ஆகவே இந்த எஸ்ஏ டைப்பான கேள்விகள் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விடயம் அல்ல. எங்களுடைய இருக்கிற அறிவுகள் எல்லாத்தையும் வைத்து கதைக்கக்கூடிய விடயம் அல்ல. இருக்கிற அறிவை கொண்டு நாங்கள் பேப்பர் எடுக்கின்ற விடயம் அல்ல. இந்த எண்ணங்களை எதை சொல்கிறது, அதைத்தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்ப நான் பொது மக்கள் தொடர்பு என்ற எண்ணக்கருவை சுருக்கமாக எளிமையாக சொன்னால், அதுல பொதுமக்கள் என்றால் யார்? ஒரே வகையான நடத்தைகளை, ஒரே வகையான எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு ஆளணி, ஒரு நபர் தொகுதி பொதுமக்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே வகையானது என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டியது அந்த துறை சார்ந்த ரீதியாக ஒரே வகையான, இவ கல்வியல் ரீதியான ஒரு எதிர்பார்ப்புகளை கொண்டவர்களுக்கு வியாபார ரீதியான அம்சங்கள் இல்லை, அரசியல் ரீதியான அம்சங்கள் இல்லை. அந்த துறை சார்ந்த எதிர்பார்ப்பு, அதான் அந்த துறை சார்ந்த பொதுமக்கள் என்ற எண்ணக்கருவை கொண்டிருக்கிறது. இம்மூன்றாவதான விடயம், அதாவது பொதுமக்கள் தொடர்பு என்பதற்கான டெபினிஷன் கைட்ல இருந்து சொல்லியாச்சு. அதே நேரம் அடுத்த விஷயம், இந்த பொதுமக்கள் என்பதற்கு இங்க கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? பொதுமக்கள் என்போர் ஒரே மாதிரியான மற்றும் பொது தேவைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது பொதுவான ஒரு தேவையாக இருக்க வேண்டும், பொது தேவையாக இருக்க வேண்டும். பொது தேவையுடைய சமூகம் ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்யும் நபர்கள் என குறிப்பிடப்படுகிறது. அப்ப பொதுமக்கள் தொடர்பு என்பதற்கு என்ன வரைவிலக்கணம்? ஆசிரிய கைநூல்ல சொல்லப்படுது. பொது மக்கள் என்பதற்கான டெபினிஷன் எப்படி ஆசிரிய கைநூல்ல சொல்லப்படுகிறது? ரெண்டு விஷயம் தான். அடுத்தது தொடர்பு என்ற இதை ஷாப்பா விளங்கிக் கொள்ளுங்க. இயலுமான வகையில ஒரு இதை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் எங்களுடைய இயலுமைக்கு ஏற்ற மாதிரி கொண்டுறோம். இது உண்மையாக நோட்ஸ் தந்து ஆர்வலா வழங்கப்படுத்த வேண்டிய விஷயத்தை ஏழுமான அளவு நாங்கள் ஒழுங்கு கொண்டு வர பார்க்கிறோம். அந்த முனைவு உங்களுடைய உள்வாங்கலில் தான் தங்கி. மூன்றாவது விஷயம், ரெண்டு விஷயம் சொல்லியாச்சு. மூன்றாவது விஷயம் தொடர்பு, கனெக்ஷன். அதாவது தொடர்பு என்பது நாங்கள் வேறு அம்சங்கள் வேறு மாதிரி பார்க்கணும். இங்க தொடர்பு என்பது என்ன?
பொது தேவை, செயற்பாடு, பொது தேவை அல்லது ஒரு பொதுவான செயற்பாடு அல்லது பகிர்வை நோக்காக கொண்ட ஒரு புரிந்துணர்வு, ஒரு புரிதல். அந்த ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பு எப்படியான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்றால், அந்த பொது தேவை எந்த சாப்டர், எந்த பக்கத்தில் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தரணும், எது கூடாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், என்ன எண்ணக்கருவின் அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு. அதான் அந்த இங்க பொதுமக்கள் தொடர்புல வார அந்த தொடர்பாக இருக்கு. இங்க இந்த தொடர்பு சம்பந்தமாக எங்களுடைய ஆசிரியர் கைக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறார், தொடர்பு என்பதால் கருதப்படுவது பொது தேவைகள் மற்றும் செயற்பாடுகளை பகிர்ந்து கொள்ளும் செயல்முறையை நோக்காக கொண்ட அந்நியோன்னிய புரிந்துணர்வாகும். ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கருதப்படுவது பொது தேவைகள் மற்றும் செயற்பாடுகளை பகிர்ந்து கொள்ளும் செயல்முறையை நோக்காக கொண்ட அந்நியோன்னியமான புரிந்துணர்வு. இந்த இடத்துலதான் என்னுடைய சமூக முரண்பாடுகள், நிறுவன முரண்பாடுகள், இயலாமை, சலிப்புகள் இதெல்லாம் உருவாகலாம். உண்மையிலேயே நாங்கள் என்ன அந்த பொதுவான ஒரு சமூக பணி என்று ஒன்று இருக்க வேண்டும், பொது தேவை என்று ஒன்று இருக்க வேண்டும், எங்களுக்கான கடமை உணர்வு என்ற ஒன்று இருக்க வேண்டும், அதனோடு உள்வாங்குபவர்களும் இருக்க வேண்டும், வெளியிடுபவர்களும் இருக்க வேண்டும். அந்த புரிந்துணர்வு கூடாதான் சக்சஸ்ஃபுல் அவுட்புட் எதிர்பார்க்கப்படும். அந்த புரிந்துணர்வோடு கூடிய தொடர்பு, அது மூன்றாவது விஷயம். இது எல்லாத்துக்கும் அப்பால இதை நாங்கள் ஒரு ஜெனரல் வைஸா பொதுவான ஒன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பொதுமக்கள் தொடர்பு நிகழ்வு முகாமைத்துவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு, சாதாரணமாக எங்களுடைய வளர்ந்த நாடுகளில் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. எல்லா நிறுவனங்களிலும் மிக முக்கியமான ஒரு ஆழணியாக இது ரிசோர்ஸாக பார்க்கப்படுது. இதை முன்னகர்த்துவர், இதை மேற்கொள்வர், இவருடைய பணியில தான் அந்த நிறுவனமே தங்கி இருக்கிறது. இவருடைய பணியினால் அந்த நிறுவனத்தினுடைய தாற்பயத்தை அப்படியே சமூகத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நிறுவனத்தினுடைய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் உருவாக்குகின்ற பெரும்பணி இவருக்குரியது. ஆகவே இவர் ஒரு நல்ல ஒரு சோஷியல் ரீப்ரசன்டேட்டிவ், அந்த அதாவது சோஷியல், அதாவது சமூகத்தினுடையதும் நிறுவனத்தினுடையதும் ஒரு தொடர்பினை ஊடுருவுகின்ற ஒரு பணியாளராக இருக்கிறது. இப்ப அடுத்த விஷயம், பொதுசன தொடர்பு என்றால் என்னென்று பார்த்துட்டோம், பொதுமக்கள் அதுல பொதுமக்கள் என்றால் என்னென்று பார்த்துட்டோம், தொடர்பு என்கின்ற விஷயத்தை என்னென்று பார்த்துட்டோம். அடுத்தது இந்த பொதுசன தொடர்பினுடைய தேவைப்பாடு ஆரம்ப காலத்தில் இருந்து இன்றைய வளர்ந்த நாடுகளில் இன்றைய நிர்ணயப்படுத்தப்பட்ட சமூக கட்டமைப்பு வரையும் எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தோம்டா, ஒரு சின்ன ஒரு ஓட்டம் பார்த்தோம்டா, ஆரம்ப காலங்களில் இருந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே ஒரு நெருங்கிய அந்நியோன்னியமான தொடர்புடைமை இருக்கின்ற போதுதான் குடும்ப வாழ்வியல் கட்டமைப்பு என்பது சீராக சற்பனாக வெற்றியளிக்கின்ற ஒரு பாங்குக்கு கொண்டு செல்லப்படும். அப்ப குடும்பத்தில் ஆரம்பிக்கின்ற இந்த அந்நியோன்னியமான பொதுசன தொடர்பு, அந்த அந்நியோன்னியமான தொடர்பு பிற்காலத்தில் என்ன செய்யப்படுகின்றது என்றால், குடும்பம் தனிமனிதனாக இருந்த வேடுவ பரம்பரைகளில் ஆரம்ப காலங்களில் இருந்து தனிமனிதனாக இருந்த சமூக குழு தனித்து வாழ முடியாத என்கின்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுது, வேட்டை பொருட்களை வேட்டையாடுவதில் இருந்து பல்வேறு தேவைகளில் இருந்து தனித்து வாழ முடியாத என்கின்ற ஒரு சட்ட கட்டமைப்பு வருகின்ற பொழுது அவன் சமூக குழுக்களாக சேர்ந்து வாழ முனைகின்றான். சமூக குழுக்களாக சேர்ந்து வாழ முனைந்த மனிதன் அந்த சமூக குழுவில் ஒரு தலைவனை தீர்மானிக்கின்றான். அந்த தலைவனை மையமாக கொண்டு இயங்கிய சமூக குழு வேறு சமூக குழுக்களோடு தொடர்புடைமையை வைத்திருக்க வேண்டிய தேவை வருகின்றது. நாளாக நாளாக நாளாக
சமூக கட்டமைப்பினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில இந்த தேவைகள் அதிகரித்து செல்ல அந்த தனிமனித சமூக குழுக்கள் ஒன்றிணைந்த தலைமைத்துவங்களை ஒன்றிணைந்தது. பின்பு அந்த தலைமைத்துவங்கள் ஒன்றிணைந்த ஒரு கலாச்சார பண்புகளுக்கூடாக நாடளாவிய ரீதியான தோற்றப்பாடுகளை எல்லாம் பின்னர் உருவாக்குகிறது. அவ்வாறு படிமுறையின் வளர்ச்சி அடைகின்ற பொழுது குடும்பத்தில் ஆரம்பித்த அந்நியோன்ய ஒரு தொடர்பு பின்னர் அந்த சமூக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டு வேறு சமூக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டு நாடளாவிய ரீதியில் அரசியலுக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்நியோன்ய தொடர்புகளை வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு. இந்த தேவைப்பாடு அரச என்ற கட்டமைப்புக்குள் போகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடாக பரிணாமம். உதாரணமாக குடும்ப அந்நியோன்யத்தில் புரிந்துணர்வு கூடாக தனிநபர் பாசம், பந்தம், பிணைப்பு என்பவற்றுக்கூடாக அந்த தொடர்பு சுயமாகவே தானாகவே கட்டியெழுப்பப்பட்டாலும் பின்பு சமூக கட்டமைப்புக்குள் வந்து கழகங்கள் ரீதியாக, நிறுவனங்கள் ரீதியாக, அரசியல் ரீதியாக மாறுகின்ற பொழுது உருவாக்க வேண்டிய தேவை வந்தது. அங்கு வந்த பாசம் பின்னணிக்கு அப்பால் அது தானாக உருவாக்கப்படுகின்ற கட்டமைப்புகளுக்கு அப்பால் அங்கு நாங்களாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவை கட்டமைப்பில் தான் இந்த பொதுசன தொடர்பு என்பது மிக ஆழமாக வேரூன்றுகின்றது. அந்த மிக ஆழமாக வேரூன்றுகின்ற அந்த கட்டமைப்பு பல்வேறு தேவைகளை நிறைவு செய்வதற்கு, அரசியல் ரீதியான பல்வேறு தேவைகளை மக்கள் மத்தியில் பன்முகப்படுத்துவதற்கு, அரசியல் கொள்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு, அரசியலுடைய பிரச்சனைகளை, அரசாங்கம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு, வியாபார முகாமைத்துவங்களை வழிநடத்தி செல்வதற்கு, அறுவடைகள், விவசாயம் போன்ற பல்வேறு தேவைகளை நடத்தி செய்வதற்கு அங்கு பொதுசன தொடர்பு என்பது முக்கிய கட்டங்களுக்கு பரிமாறுகின்றது. அரசு என்ற கட்டமைப்பில் தான் இந்த பொதுசன தொடர்பு மிக உச்சக்கட்டமாக வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. அப்ப அடுத்த விஷயம் பார்த்துட்டோம். என்ன பார்த்தாங்கள்? பொதுசன தொடர்பு என்பதை எளிமையான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கள். இரண்டாவது, பொதுமக்கள் என்றால் என்ன என்பதை ஒரு எளிமையான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கள். அடுத்தது தொடர்பு என்ற இலக்கணத்தை பார்த்தாங்கள். அடுத்தது இந்த குடும்ப கட்டமைப்பில் இருந்து அரசியல் ரீதியாக அரசாங்கம் என்கின்ற கட்டமைப்புக்கு இந்த பொதுசன தொடர்பு என்பது பரிமாறுகின்ற ஒரு